சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது, ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த சிம்ம ராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல போகிறோம். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது சிம்மராசி என்பவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயம் இதே மாதிரி இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க நல்ல சத்தமாக கம்பீரமாக பேசுவாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் மற்றவங்களெல்லாம் அரவணைச்சு போகக்கூடியவங்க. என்ன ஒன்று, யாராவது இவங்க சொல்கிறத அவங்க கேட்கல, எதிர்மறையாக செயல்படுறாங்கன்னா தான் கொஞ்சம் கண்டிப்போடு அந்த இடத்துல செயல்படுவாங்க. மற்றபடி சிம்ம ராசி அப்படின்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடியவங்க, அன்புக்காக இயங்கக்கூடியவங்க. அன்பாக சொன்னீங்கன்னா அதை கேட்பாங்க. அன்பு இல்லாமல் ஒரு இதை செய் அப்படிங்கிற மாதிரி அதிகாரமாக சொன்னீங்க அப்படின்னா எந்த காரியத்தையுமே இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட செய்யவே முடியாது. அந்த மாதிரி அதிகாரமாக சொன்னாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு வேலையை அதிகாரமாக சொன்னாங்கன்னா இவங்க செய்ய மாட்டாங்க. பொதுவாக சிம்மராசி என்பவர்களுடைய குணங்களே அப்படி தான் இருக்கும். அதிகாரமாக சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க, அன்பாக சொன்னீங்கன்னா கேட்பாங்க. சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்புலாம் நல்லா வரும். ஏன்னா இங்கே வந்து தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம், அந்த ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த முக்கியஸ்தரில் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களும் ஒருவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி முன்னோர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. முன்னோர் சொல்ல கேட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்பயும் கடைபிடிங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உங்களுடைய தந்தைக்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் தொடங்குங்க. ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, ஒரு வியாபாரம் தொடங்க போகிறீங்க, புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அல்லது புதுசாக ஒரு ஸ்கூலில் உங்களுடைய குழந்தைக்கு அது சிம்மராசி குழந்தையாக இருக்குது அப்படின்னா புதுசாக இப்போ தான் ஸ்கூலில் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா உங்களுடைய தந்தை இருக்காங்க இல்லையா, அவங்களோட தந்தை, அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏன்னா இங்கே வந்து தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால தந்தையோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்மராசி குழந்தைகள் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி குழந்தைகளுக்கு அவங்களுடைய தந்தையை ரொம்ப பிடிக்கும். இவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தந்தை ஒரு வளர்ச்சி அடைந்திருப்பார். அதனால தான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான குழந்தையாக இந்த சிம்மராசி குழந்தைகள் அவங்களுடைய தந்தைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த சிம்மராசி குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்ல மல்டி டேலண்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சலுப்பாக அதே வேலையை எடுப்பாங்க. ஆனால் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் மாற்ற மாட்டாங்க. தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே தந்தை கிரகம், அதனால் எல்லாத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து தான் செயல்படுவாங்க. அதனால் இந்த சிம்மராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா மல்டி டேலண்ட்டு நபர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு சிம்மராசி என்பவர் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தையும் அவங்க தான் அரவணைச்சு போவாங்க. எல்லாரையும் அந்த நெளிவு சுழிவெல்லாம் அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டு அவங்கள எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சூரியன். சூரியனை யாரும் வந்து அந்த வெளிச்சத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அப்பப்போ மேகமூட்டங்கள் வந்து தடுக்கலாம், அந்த வெளிச்சத்தை வந்து குறைக்கலாம். இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த மேகமூட்டங்கள் கலைஞ்சிட்டு அந்த வெளிச்சத்தை பிரகாசமாக இருக்கும். அது மாதிரி தான் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற அந்த மனோபக்குவம் இயல்பாகவே நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கவே மாட்டேங்குது, எந்த சுபகாரியம் செய்யலான்னு முடிவு பண்ணனாலும் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து ஒரு கோபூஜை செய்யுங்க. வீட்டில் கோபூஜை செய்கிறதன் மூலிமா அந்த தடை எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா கூட என்னால் கோபூஜை செய்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, அதற்கான செலவு பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க
அந்த கோமாதாவோட கோமியம் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் தெளிச்சிட்டு நீங்கள் ஒரு வீட்டில் சுபகாரியம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் முடிந்தால் நீங்கள் கோபூஜை செய்கிறது, பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அது டக்கு டக்குன்னு நடக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா அமாவாசை நாட்களில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசையில், பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் வந்து ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ நல்ல வாய்ப்போ ஒன்று கிடைக்கும். ஏன்னா கடந்த ஒரு சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்னா கேது வந்து ராசியில் இருக்கிறார். ராசியில் வந்து கேது இருந்தாலே வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு பிரச்சனை. எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது ஒரு தடை. இந்த வீட்டில் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த நிலை இப்போ கொஞ்சம் மாறும் இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா சனி வந்து வக்கரமான காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் குறையிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வேலைக்கு போகும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசி பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதுசாக ஒரு சில திட்டமிடுதல்லாம் இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க, அதில் பங்கேற்பீங்க. இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால் மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் புதுசாக கிளை தொடங்குவீங்க, அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு மூலிமா வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் அல்லது நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல தகவல் வர்றதுனால உங்களுடைய மனம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த 6 மாதமாகவே பார்த்திங்கன்னா தொழிலில் பிரச்சனை, எடுக்கிற காரியங்களாமே தடை பிரச்சனை இப்படின்னே போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சந்தோஷம், ஒரு வளர்ச்சி அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். புதுசாக ஒரு சில விஷயங்களில் முதலீடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். கணவருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். பெரிய நிறுவனத்துலேருந்து ஏதாவது ஒரு அழைப்பு வரும். எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கும். நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சிம்மராசி மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காக ஒரு முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வெல்லாம் எழுதுவீங்க. அதில் வெற்றி பெறத்துக்கான யோகம் இருக்குது இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உயர்கல்விக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி மாணவர்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்ட கல்லூரியிலேயே பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். விளையாட்டுலேயும் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். போட்டித் தேர்வெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எப்பவுமே கவனமாக இருங்க. ஏன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை கையெடுத்து வணங்கிட்டு அன்றாட கடமைகளை செஞ்சுட்டு சூரியனை கையெடுத்து வணங்குங்க. அப்படி சூரியனை வணங்கும்போது செந்தாமரை மலர் இருக்குது இல்லையா, அதை வந்து சமர்ப்பித்தோ அல்லது அர்ச்சனை செய்தோ வழிபடுங்க. உங்களுடைய புகழ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் வேலை செய்கிற இடத்துல எனக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க. மற்ற நாட்களை விட சூரியனுக்கு உகந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் வந்து நீங்கள் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக
கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் பெரும்பாலான கிரகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சாதகமான இடத்துல இருக்கிறார். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே ஒரு வேகம் எடுக்கும். சமுதாயத்தில் கூட உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். வேலை தொடர்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சவாலாக இருந்தாலும் கூட உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வருமானத்தில் இருந்த தடை இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். புதுசாக ஒரு சில வழிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். நல்ல ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். அதனால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு மேன்மையை இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இருக்குது. ஒரு கஷ்டத்துலேயே போயிட்டு இருந்த ஒரு வறட்சியாகவே போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடமழை பெஞ்சா எப்படி இருக்கும் அதுதான் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சாதகமாகவே போகுது. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய கண்ணில் தென்படும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் உங்களால் வர முடியும். அதற்கான கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். அதே நேரத்தில் வீட்டில் ஒரு கோபூஜை செய்ய எடுக்கிற காரியங்கள் இன்னும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதம் செய்கிறது, வீட்டுக்குள்ளே கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போங்க. அக்கம் பக்கம் உறவுங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுங்க. நல்ல ஒரு மேன்மை